மதுரை மாட்டுத்தாவணி அடுத்துள்ள உத்தங்குடியில் பிரச்சாரம் மேற்கொண்ட மதுரை மக்களவை தேர்தல் வேட்பாளர் ராமன் சீனிவாசன் மதுரை வளரணும்னா தாமரை மலரணும் என கூறி வாக்கு சேகரித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், மேலும் விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, மதுரை நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் அவர்கள் மதுரையின் பகுதிகளிலே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக மதுரை மாட்டுத்தாவணி அடுத்து இருக்கக்கூடிய உத்தங்குடி பகுதியில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அவருக்கு பாஜக தொண்டர்களும் அப்பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த வேட்பாளர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் ஆரத்தி எடுத்து தங்களது வாழ்த்துக்களையும் ஆதரவுகளையும் தெரிவித்த நிலையிலே பிரச்சார வாகனத்தில் இருந்தவாறு தனது சின்னமான தாமரைக்கு வாக்குகள் சேகரிக்கும் போது அவர் பேசும்போது கூட பார்த்தோமேனால், சமீப காலமாக பொதுவாக மதுரைக்காரர்கள் என்றால் தனியர் ஒரு கெத்து இருக்கும், ஆனால் தற்போது மதுரை என்றால் நீ ஒத்து என்கின்ற ஒரு நிலையும் இருந்து வரக்கூடியதாக தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல், தொடர்ந்து தாமரை மலர வேண்டும் என்றால் மறவாமல் மக்கள் அனைவருமே வரக்கூடிய 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தலின் போது தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று தனது சின்னத்திற்காக பொதுமக்களிடத்தில் வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து சர்வேர் காலனி, புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலே வேட்பாளர் ராம சீனிவாசன் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.